ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகையில் ஒரு உப்புமா தாங்க செய்ய போகிறோம். அதாவது சாமை அரிசியில் வந்து நம்ம உப்புமா வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ வந்து சாமை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. எந்த ஒரு உப்புமா பண்ணுறதா இருந்தாலும், ரவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வரும், ஒரு நல்ல ஒரு வறுபட்ட ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அரிசியை 2-3 வாட்டி களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதுக்கு உண்டானது உப்புமா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஹீட் ஆனதும் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சிறுதானிய வகையில் நிறையவே வந்து சத்துக்கள் இருக்கும். கண்டிப்பாக இடையில வந்து ஒரு நாள் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இது போல் வதக்கிக்கலாங்க, லைட்டாக உப்பு சேர்த்து. இப்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து சேர்த்து நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட்டு கூட உருளைக்கிழங்கு இல்லைனா பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு சாமை எடுத்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். 1 கப் சாமைனா 2 கப் தண்ணி, இதான் வந்து சரியான மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் 1 கப் எடுத்ததுனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது லைட்டாக வந்து கொதி வரட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சலசலன்னு கொதி வருது. இப்போது நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வந்து அரிசியை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை முன்னாடியே ஊற வச்சிடாதீங்க. வேகிறதுக்கு வந்து நார்மலாக ரவையை விட ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். நீங்கள் இதை குக்கர்லேயும் பண்ணலாம், பட் கடாயில் பண்ணுறதும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இதை அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸில் வந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா குக்கான பிறகு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அண்ட் சுவையான சாமை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.